வணக்கம் கண்ணு. ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி நேற்று ஒரு பொருளையை கிளப்பி விட்டான் இல்லையா? அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்கொலை செஞ்சு மண்டையை போட்டுட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் போய் கண்ணு இந்த சமூக வலைத்தளத்தில் விளையாடுற விளையாட்டு கண்ணு நம்ப வேணாம். ஆனால் சில நேரத்தில் எதிர்காலத்தில் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கூடிக்கொண்டு இருக்கு கண்ணு. ப்ரெஷர் கூட மன அழுத்தம் கூட சில வேலை அப்படி நடக்க வாய்ப்பும் இருக்குது கண்ணு. சரியா கண்ணு? அடுத்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் அங்கிள் நேற்று ஒரு ஃபோனை காட்டிக்கொண்டு செவ்வாய்க்கிழமை 8 மணி ஈரான் டைம், 8 மணி மட்டும்தான் ஈரானுக்கு டைமாம். அதுக்குள்ளே அதுக்கு கையெழுத்து போடணுமாம், ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து விடணுமாம். இல்லைன்னு சொன்னால் என்ன வளத்தை அழிப்பாராம், மின் சக்தி நிலையங்கள் எல்லாம் அழிச்சு போடுவாராம், பாலங்கள் எல்லாம் அழிச்சு தரமட்டமாக்கிடுவாங்களாம். ஈராண்ட மக்களும் அதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றை போட்டு விட்டாரு கண்ணு. எல்லா புகழும் இறைவனுக்கேண்டு. என்ன கொடுமை கண்ணு, இவர் அடிக்கடி பெரிய காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு கண்ணு. அது அப்படி இருக்கு. ஈரான் கணக்கு எடுக்கிறோமோ அது இல்லை. அவர் சொல்ல அங்கால என்ன வேலை கூட்டிட்டு இருக்கு, இங்கால ஈரான் இஸ்ரேலுக்கு வேலையை காட்டி கொண்டு இருக்கிறான், மத்திய கிழக்குக்கு வேலையை காட்டி கொண்டு இருக்கிறான். ஸோ நேற்று தாக்குதலை பார்த்தோம்னு கொண்டா இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறான் கண்ணு, யமன்ட ஹூதி ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறான், ஈரான் சர்ற மாதிரியே அடிச்சுட்டு இருக்கிறான் கண்ணு. CIA சொல்லி இருக்கு கண்ணு, இந்த டொனால்ட் ட்ரம்ப் மாத்தியா சொல்றதெல்லாம் பச்சை போய் ஈரானுக்கு இப்போதான் 30% ஏவுகணை முடிஞ்சிருக்கு, இன்னும் 70% பதுக்குள்ளையில இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும், இது டேஸில் முடிகிற யுத்தம் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டான் கண்ணு. அது அப்படி போய் கொண்டு இருக்கக்குள்ள கண்ணு பஹ்ரைனோட ஆக்களும் இந்த UAE ஆக்களும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஈரானுக்கு பாடம் கற்பிப்போம். அந்த கொடூரன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுமே பாடம் கட்டியெல்லாம் இவங்க கட்ட போகிறாங்களாமா. பார்ப்போம் இல்லையா கண்ணு? அடுத்தது கண்ணு உலகத்துடைய பொருளாதாரத்தை பார்த்தோம்டா பெரிய அளவில் சறுக்கிட்டு இருக்கு கண்ணு. எரிபொருளோட விலை $110 அண்மிச்சு போய் கொண்டிருக்கிறதா நியூஸுகள் வந்திருக்கு கண்ணு. அது அப்படி போய் கொண்டிருக்க இலங்கையில் பக்கம் போனால் இலங்கையில் கண்ணு எரிவாயுட விலையெல்லாம் சரமாரியாக அதிகரிச்சிட்டு கண்ணு. உண்மையிலே வாழ்வாதார பிரச்சனை எல்லா மக்களுக்கும் திண்டாட்டமாக போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கு கண்ணு. ஆனால் ஒன்றை மட்டும் விலகி கொள்ளணும் கண்ணு, இது எல்லாம் நிற்கணுமா இருந்தால் படைச்சவன் மனசு வைக்கணும், படைச்சவன் முடிவு இருக்கணும், இதை நிற்கட்டுமா இல்லாட்டி நடக்கணுமா அப்படின்னு. ஸோ எங்களுக்கு இருக்கிற ஒரு கடமை, எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார்கிட்ட கேட்கணும் கண்ணு, படைச்சவன்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு வேறு யார்கிட்ட கேட்டும் சரி வராது கண்ணு. ஸோ நடக்கிற கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே பயங்கரமான நாட்களாக போய் கொண்டிருக்கு. ஸோ படைச்சவன்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் துவா செஞ்சு கொள்ளுவோம் இல்லையா? நான் முஸ்லீமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. இந்த யுத்தம் முடிக்கணும், மற்ற மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, உலக பொருளாதாரம் சீராகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. சரியா கண்ணு? அது அப்படி இருக்க கண்ணு, இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய போலி விடயங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கு கண்ணு. தயவு செய்து கேட்குறாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த AI உண்டை வச்சு கொண்டு பெரிய கூத்து போட்டுட்டு இருக்கிறீங்க கண்ணு. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் இந்த உலகம் சில நேரங்களில் தவறாக சிந்திச்சு கொண்டிருக்கு கண்ணு. ஸோ கண்ணு நான் போய் வாரன், அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்று போய் கொண்டிருக்கு கண்ணு. பாகிஸ்தான் மிச்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் இந்த யுத்தத்தை நிக்காட்டணும் அப்படின்ட்டு 2 விஷயத்த சொல்லியிருக்கிறான். உடனடியாக நீங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கணும், ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு. ஈரான் சொல்லி விட்டான் கண்ணு, வாய்ப்பில்லை. டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு நம்ப இயலாது, அவர் ஒரு வச்சுவந்தி, இங்கிட்டு ஒரு கதை கதைக்கிறாரு, அங்கிட்டு ஒரு கதை கதைக்கிறாரு. ஸோ நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட சொல்லி கொடுங்க, ஹார்மோஸ் ஜலசந்திர சாவியை ஈரான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணு. இப்படி தான் நியூஸ் போய்கொண்டு இருக்கு கண்ணு. ஸோ போயிட்டு வாரன், எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, பிரார்த்தனை செய்யுங்க. சரியா கண்ணு? வரட்டுமா?